ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, என்ன வீடியோமா? ஆக்சுவலா பென்னு நோட்டெல்லாம் வச்சிருக்கிறத பார்த்து ரெண்டு பேரும் எக்ஸாம் எழுத போறதெல்லாம் நினைக்காதீங்க. இது வந்து ஒரு ஃபன் கேம் மாதிரி. என்னன்னா யாரு மனசுல யாரு இல்லம்மா, இல்ல யாரு பத்தி யாரு அதிகமா தெரிஞ்சிருக்காங்க, யாரை பத்தி யாரு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்றது. நான் ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இவரை பண்ண சொன்னா அவர் வந்து ஸ்பாட்லயே கேக்குறேன்ற மாதிரி சொன்னாரு. நல்லா வீரப்புலி சும்மா இல்ல. சரி, அதுக்கான ஆன்சர் வந்து ரெண்டு பேரும் கரெக்டா சொல்றாங்களா அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். பாயிண்ட்ஸ்ங்க 10 பாயிண்ட்ஸ் எடுக்கறேன். 10 பாயிண்ட் ஆமா, நான் 10 क्वेश्चन ரெடி பண்ணி வச்சிருக்கேன். லாஸ்ட் ஃபர்ஸ்ட் புள்ளியார் சொல்லி போட்டியா நீ? புள்ளியார் சொல்லி போடலங்க, இன்னும் ஃபெயில் ஆயிடுவா ஸ்டார்டிங். இங்க பாரு, யாரோ சொல்லி போடல. என் நோட்ல யாரோ ஏற்கனவே போட்டு வச்சிருக்காங்க. இங்க வருமா? அது புள்ளியார் சொல்லி இல்லம்மா, இங்க்ல யாரோ அழிச்சிக்கிறாங்க. சரி, புள்ளியார் சொல்லலாம். ஓகே, வீடியோக்குள்ள போலாமா? போலாம். இரு, நான் புள்ளியார் சொல்லி போடுறேன். புள்ளியார் சொல்லி போட்டாச்சு. புள்ளியார் சொல்லினா என்னது இது இப்படி? இந்த மாதிரி ஒரு ஷா மாதிரி போட்டு இது ஒரு புள்ளியார் சொல்லின்னு சொல்லி போட்டு வச்சிருக்காங்க. இதுதாங்க புள்ளியார் சொல்லி. இது என்னங்க இது? நாகப்பாம்புன்னு சொல்ல போறீங்க? புள்ளியார் சொல்லிங்க. எனக்கு தெரிஞ்ச புள்ளியார் சொல்லி இதுதான். புள்ளியார் சொல்லி எப்படி போட்டாலும் புள்ளியார் சொல்லி தான். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கான வீடியோ தான் இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நெக்ஸ்ட் ஸ்டார்ட்டாமா? ஃபர்ஸ்ட் நான் கேட்குறேன். நான் வந்து நோட் பண்ணி வச்சுக்கிறேன். பார்க்காம எழுதணும். எந்த நீ பார்க்கக்கூடாது, பிட் காப்பி அடிக்கக்கூடாதுமா. நான்லாம் பிட் அடிச்சு இது பண்ணியிருந்தேன்னா எப்படியோ இருந்திருப்பேன். சரி, நம்ம வந்து லவ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஒரு படத்துக்கு போனோம்ல. ஏமா இது நான் எழுதி காட்டினா அவங்களே பயங்கரமா சிரிப்பாங்க. சரி, இரு எழுது. ஐயோ. ஓகே. எனக்கு காட்டக்கூடாது, நானே பார்த்துட்டேன். என்னது? காற்று வெளியீடு. நான் வந்து காலேஜ் படிக்கும்போது போனேன்ல. காலேஜ் படிக்கும்போது வந்தாங்க. ஆமா, ஏன்னா எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அந்த படம் அவ்வளோ சூப்பரா இருக்கும். 3 படம் என்ன அதோட பல மடங்கு இருக்கும், கப்பலாக தான் போனா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. தனியா போனா யூஸ் இல்லை அப்படின்ற மாதிரி. ஆனா போய் பார்த்ததுக்கு அப்புறம் யூஸ் இல்லைங்க. ஆனா போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது. பப்புமா வாங்க பார்த்த படம் காற்று வெளியீடு. அப்போ நாங்களும் கரெக்டா எழுதிட்டேன். கரெக்ட். ஸோ ஆளுக்கு ஒரு பாயிண்ட். ஓகே, ஓகேமா? இப்போ நீங்க கேளுங்க. சரி, அதாவது என்ன நான் கேட்குறது? அதான் அப்பயே ரெடி பண்ணி வை சொன்னேன். சரி, எனக்கு பிடிச்ச சாப்பாடு. அங்கே என்ன எழுதி காட்டுங்க? இரு, நான் எழுதுறேன். எப்படி தப்பா தான் சொல்லுவா? என்ன எழுதிருக்கீங்க? பிரியாணி வித் கபாப்னு எழுதிருக்கிறேன். நீங்க என்ன எழுதிக்கிறீங்க? நான் வெறும் பிரியாணி மட்டும் தான் எழுதினேன். சரி, பரவாயில்ல, பாதி ஆன்சர் சொல்லிட்டேல்ல. எனக்கு ஒரு பாதி மார்க். நோ நீ எங்க போனாலும் பிரியாணி கபாப் தானே நான் சாப்பிடுறேன். கபாப் பிரியாணி, பட் பிரியாணி மட்டும் தானே. சரி, ஓகே. சரி, எனக்கு பாயிண்ட், உங்களுக்கு ஒரு பாயிண்ட். பப்பு, உங்களுக்கு என்ன? 2 1 2 சரி, இப்போ ஒரு क्वेश्चन கேக்குறேன் பாருமா. இதுக்கு வந்து கண்டிப்பா நீ ஆன்சர் சொல்றது டவுட் தான். क्वेश्चन தான். ஓகே, சரி. நம்ம ரிசப்ஷன் அன்னைக்கு நான் கட்டியிருந்த சாரியோட கலரு சொல்லுங்க. ரிசப்ஷன் அன்னைக்கு வந்து ரிசப்ஷன் அன்னைக்கு நான் கட்டியிருந்த சாரி கலர் பேர் தெரியலையேம்மா. கலர் தெரியும், ஆனா கலர் பேர் இல்ல அது எழுதணும். நோ ஏமாத்த கூடாது. இல்லம்மா, அந்த கலர் தெரியுமா எனக்கு. கலர் பேர் தெரியலையே. ஐ திங்க் இந்த ட்ரெஸ் மாதிரி தான் ஒரு கலரு. நீ எழுதவே இல்லை, நான் பார்த்துட்டேன்லாம் சொல்லக்கூடாது. எதுவுமே எழுதல. என்ன சொல்லுங்க டக்குன்னு. மெரூன் கலர். காட்டுங்க.
ஆமா நான் எழுதுனது பாத்துட்டியா? இல்ல இல்ல ஸ்பெல்லிங் தப்பா குடு காட்டு. அதுல என்ன இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், என்னவோ சைனீஸ் மாதிரி 4 முட்டை. இங்க ஒரு 1 2 அது மெரூன்மா, மெரூன் கலர் கரெக்ட் தானே? அப்புறம் ஏன் கரெக்டா எழுதாம முட்டை முட்டை போட்டு வச்சிருக்க? அது ஸ்பெல்லிங் தெரியலமான்னு சொல்லுங்கற சும்மா என்னமோ. சரி கரெக்ட் தான் மரூன். தெரியுங்க. 3 பாயிண்ட் 1 பாயிண்ட். ஆளுக்கு ஒரு பாயிண்ட் தான். எப்படி ஆளுக்கு ஒரு பாயிண்ட்? ஆமா, ஏன்னா நானும் கரெக்டா சொன்னேன், நீ கரெக்டா சொன்னல. என்ன கரெக்டா சொல்லு. இப்போ நான் தானே இது கண்டுபிடிச்சது, இது எனக்கு தான் பாயிண்ட். அப்போ எனக்கு பிரியாணி 1 பாயிண்ட், எனக்கு 2 உண்டு 1. அப்படியா? நான் பாரு 3 பாயிண்ட் போட்டு வச்சுக்கிறேன். யாருக்கு? அம்மா என்ன 2 பாயிண்ட் என்னத்துக்கு வந்துச்சு உனக்கு? சரி ஆமாவா, நீ சொன்னா மட்டும் தான் பாயிண்ட். சரி எனக்கு ஒரு क्वेश्चन தான் கேட்டுக்கிறேன். ஆமா எனக்கு 2 क्वेश्चन 2 பாயிண்ட். அப்ப நீங்க கேளுங்க இப்போ. ஓகே ஓகே. ரிசப்ஷன் அன்னைக்கு நான் வந்து என்ன கலர் ஷூ போட்டிருக்கேன்? சொல்லுங்க 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 சொல்லுங்க. நீங்க யார் யார் யார்? ஷூவா? ஷூனாவே ஒன்று வெள்ளை கருப்பு. அதெல்லாம் தெரிலப்பா, நான் ஒரு கலர் போட்டிருந்தேன், அதை சொல்லுங்க. இந்த 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 ஒண்டர்கனில் பார்க்கறது, டோரி கனில் பார்க்கறதெல்லாம் இருக்கக்கூடாதுமா. சரி என்ன கலராக இருக்கும்? அது நம்ம வீட்டில் கூட இருந்துச்சு, அங்கே கூட. சரி சிமெண்ட் கலரா? ப்ரௌன்னு நினைக்கிறேன். சரி என்னது? தப்புங்க, டான் கலர். டான் கலரா? என்ன டான் கலர்? அது எல்லோயிஷா இருக்கும். சரி தோற்று விட்டால் வசந்த சேனை. சரி இப்போ எனக்கு 0வா? உங்களுக்கு 0, எனக்கு 1 பாயிண்ட். உங்களுக்கு ஒரு 0, எனக்கு பாயிண்ட் இல்லை. பப்பு உட்காருங்க சேர்ல. இப்போ இது நான் கஷ்டமான ஒரு क्वेश्चन கேட்குறேன். சரி நம்ம வந்து பப்பு பிறந்ததுக்கு அப்புறம் நம்ம வீட்டில் கார்ட்டூன் சேனலே தானே ஓடுது, கார்ட்டூனே தானே ஓடுது. ஆமாம். அதில் வந்து எனக்கு பிடிச்ச ஒரு ஷோ என்ன சொல்லுங்க? சொல்லுங்க, ஆன்சர் பண்ணுங்க. நிறைய கார்ட்டூன்ல ஓடுது இல்லம்மா ப்ரோக்ராம்ஸ், இந்த இது அதெல்லாம். அதுல எனக்கு பிடிச்சது என்ன சொல்லுங்க? இந்த டோரா புஜ்ஜி அந்த மாதிரி. அதுல எனக்கு பிடிச்சது சொல்லுங்க. உங்களுக்கு பிடிச்ச கார்ட்டூன் வந்து இப்போ ரீசெண்டாவா இல்லை அப்போ இருந்தேவா? அப்போ இருந்து பப்பு எப்போ பார்க்க ஆரம்பிச்சானோ அப்போ இருந்து நானும் அது பார்ப்பேன், எனக்கும் அது பிடிக்கும். சப்பையா கொஸ்டின் கேட்டு. சரி இப்போ நீங்க எழுதலைன்னா சப்பையா என்னன்னு தெரியும். குழலூதும் கண்ணனுக்கு குயில் பாடும் பாட்டு கேட்குதா? என்ன ஆன்சர்மா? டியான் தான் எனக்கு பிடிக்கும். நீ லிட்டில் கிருஷ்ணா எழுதி வச்சிருக்க. லிட்டில் கிருஷ்ணா தான் நீ பாப்பாவ கூட. கிருஷ்ணா வந்து பப்புக்கு தான் பிடிக்கும். அது நோ நோ நோ, லிட்டில் கிருஷ்ணா வந்து பப்புக்கு தான். போய் சொல்றது யாரு? நீ தான். லிட்டில் கிருஷ்ணா பப்புக்கு தான். அதனால உங்களுக்கு 0, எனக்கு வந்து 1. சரி ஓகே பரவாயில்ல. கிருஷ்ணா நம்மளுக்கு உங்களுக்கு 0. இப்போ நீங்க கேளுங்க. சரி, உங்க மம்மி செய்யற சாப்பாட்டுல எந்த சாப்பாடு எனக்கு பிடிக்கும்? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. எங்க அம்மா செய்யறது இல்லையா? யார் 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 எங்க இருந்து வந்திருக்கீங்க? ஆனா எங்க அம்மா செய்யறது எல்லாமே தானே உனக்கு விரும்பி சாப்பிடுவேன். நான் எங்க அம்மா செய்யறதா எல்லாம் சாப்பிடுவேன். அதுல அப்படிலாம் இல்ல, பிடிச்சது. அம்மா கிட்ட போனா கேட்டு சாப்பிடுறது. எங்க மாமியார் வீட்டுக்கு போனா நான் ஒண்ணு கேட்டு வாங்கி சாப்பிடுவேன். எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் எனக்கு தெரியும். வித் சைடிஷோட சொன்னாதான் நான் ஒத்துப்பேன். சரி சொல்லு, என்னன்னு சொல்லுங்க. என்ன? எங்க அம்மாவை எப்ப பாரு கடல மாவு குழம்பு, சட்னி, இட்லி தான் கேட்பேன். நீங்க சொல்லுங்க, ஆன்சர் சொல்லுங்க மேடம். இப்படிலாம் கேட்க கூடாது மேடம். என்கிட்ட கிராஸ் क्वेश्चनலாம் எனக்கு கேட்க கூடாது மேடம். வீட்டுக்கு வந்துட்டாவே நம்ம வீட்ல மோஸ்ட்லி மாவு இருக்கும். வரும்போதெல்லாம் கடல மாவு குழம்பு, அந்த கடல மாவு குழம்புடி வலிச்சு நக்குறது அது பிடிக்கும். ஆமா, இல்லன்னு சொல்ல. சட்னி, இட்லி தான் நீங்க விரும்பி சாப்பிடுவீங்க. சரி, இப்போ நீங்க என்ன எழுதிருக்கீங்க? அதுதான் எழுதிருக்கேன், கடல மாவு குழம்பு சட்னி. இல்லைங்க, கெட்டி பருப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். உண்மையா பொய்யா? சரி, கடல மாவு குழம்பு நான் கேட்பேன். இரு
கடல மாவு சாப்பிடுவீங்க தானே? கடல மாவு சாப்பிடுவேன். ஆனா நான் அப்பப்ப ரைஸுக்கு வாங்கி கேட்டு சாப்பிடுறது எது அதிகமா நான் கேட்டு வாங்கி சாப்பிடுறது கெட்டி பருப்பு. ஏன்னா மதிய டைம்ல ஏதாச்சும் கடல மாவு சட்னி இட்லி தோசை வச்சு சாப்பிடுவாங்க. சைட் டிஷ் முட்டை பொரிச்சு தருவாங்க அத்தை. இந்த வீடியோ பார்த்தா அத்தையே சொல்லுவாங்க. சரி, எனக்கு ஒரு பாயிண்ட், உங்களுக்கு 0. மா உனக்கு 0 எனக்கு ஒரு பாயிண்ட்மா. இல்ல உங்களுக்கு ஒரு 0 அவ்வளவுதான். சரி, இன்னொரு क्वेश्चन நீங்களே கேளுங்க. ஏன் நீங்க தான் கேட்கணும்? பரவாயில்ல, நீங்க கேளுங்க. எனக்கு 2 முட்டை வந்துருச்சு. பப்பு அடிக்கறாமா? ஒரே ஒரு மார்க் தான் வந்திருக்கு. 2 பப்பு மேல வாங்க. ஓகே, சரி சொல்லுங்க. உங்களுக்கு என்ன क्वेश्चन கேட்கணும்? அடுத்து கொஞ்சம் டஃப்பா கேட்கணுமே. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் நீங்க நானு உங்க அத்தை, அதாவது என்னோட தாய், நம்ம சேர்ந்து போன படம் என்ன? ஃபர்ஸ்ட் போன படம் நம்ம 3 பேர் சேர்ந்து ஒரு படத்துக்கு போனோம். ஆமா, லவ் பண்ணிட்டு கல்யாணத்துக்கு முன்னாடி. ஆமா, அது என்ன படம்? கல்யாணத்துக்கு முன்னாடியே அப்புறமா? கல்யாணத்துக்கு முன்னாடி தாங்க. ஃபர்ஸ்ட் போனது கல்யாணத்துக்கு முன்னாடி தாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் போனது வந்து செகண்ட் டைம் போனதுங்க. செகண்ட் டைம் ஏதோ ஒரு விஜய் படத்துக்கு போனோம். ஃபர்ஸ்ட் டைம் இது இந்த நேர்கொண்ட பார்வை. தெரியலங்க, நீங்க எழுதுங்க, என்கிட்ட அங்க கேக்குறீங்க. அதுதான் நேர்கொண்ட பார்வை. எனக்கு அது புரியவே இல்லை அந்த படம். இப்போ கூட எனக்கு சரியா புரியல. சொல்லுங்க, நீங்க என்ன படம்? கரெக்ட் தான், நேர்கொண்ட பார்வை. அப்படம் எனக்கு 1 மார்க் தானே? எனக்கு 1 மார்க். அப்பதானம்மா ரம்யா அவங்க அம்மா வந்து பத்திரிக்கை. அது அப்போ இல்லம்மா, இங்க இந்த வீட்ல இருக்கும்போது ஒரு டைம் போனோம்ல, கல்யாணத்துக்கு அப்புறம். ரம்யா அவங்க அம்மா வந்தது கல்யாணத்துக்கு அப்புறம். அந்த விஜய் படத்துக்கு எதுக்கோ போயிருந்தோம்ல, அப்பதான் அவங்க வந்து படத்துல இருந்து நாங்க எழுந்து வந்து பத்திரிக்கை வாங்கி வீட்டுல வச்சுட்டு திரும்ப படத்துக்கே போயிட்டோம். அது ஒரு விஜய் படம். சரி, இப்போ கேக்குற கேள்விக்கு நீ ஆன்சரே பண்ண மாட்டேன். என்னுடைய ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. மாட்டிக்கிட்டாரு ஒருத்தர். ஆக்சுவலா ராசி வந்து பாத்தீங்கன்னா வினோத் சிம்ம ராசி. நட்சத்திரத்தோட சொல்லணும். நட்சத்திர ஜன்னலில் வானம் எட்டி பார்க்குது. நட்சத்திரம் ஏதோ பூசம். தப்பு. ராசி நட்சத்திரம். ராசி தான் கரெக்டா சொன்ன, நட்சத்திரம் சொல்லாதனால ஆரமா இருக்குதா? இப்போ நான் அப்ப பிரியாணி கபாப் நான் பிரியாணியோட ஒட்டம் தானே. மெயின் டிஷ் பிரியாணி, கபாப் பண்றது சைடு டிஷ். ஆமா, மெயின் ராசி தான், அதுக்கு அப்புறம் தான் நட்சத்திரம். சிம்ம ராசி, மக நட்சத்திரம். அது எனக்கு அப்படி ஒரு நட்சத்திரம் இருக்கிறதே சத்தியமா தெரியாதுங்க. அப்பனா உங்களுக்கு 1/2 பாயிண்ட் 0 பாயிண்ட் தான் போடுவேன் நான். ஏன்னா கரெக்டா சொல்லல. சரிங்க. என்ன சிம்மன்னு போட்டாலே சொன்னாலே போதுங்க. ராசி மகம் நட்சத்திரம். ராசி நட்சத்திரம் தானே கேட்டேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் டஃப்பான क्वेश्चन ரெடி பண்றேன். சரி, உனக்கு 1 போட்டா 0 போட்டாமா? இல்லங்க, நீங்க 0 போடுங்க. நான் வந்து வேண்டாங்க, இந்த ஆஃப் குவார்டர்லாம் எங்களுக்கு தேவையில்லைங்க. எங்களுக்கு குடிக்கிற பழக்கம் எதுவும் இல்ல. நீங்க 0 போடுங்க, நாங்க 0 உங்ககிட்ட இருந்து எப்படி எடுத்துக்கணும்னு தெரியும். ஓகே, 0. எனக்கு 2 முட்டை, உனக்கு 2 முட்டை, எனக்கு 2. சரி, டஃப்பான क्वेश्चन நான் ரெடி பண்றேன். சரியா? சரி. என்ன போய் டஃப்பா இருந்துற போகுது? சொல்லு. சரி, நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க எனக்கு லவ் ப்ரப்போஸ் பண்ண இடம் எங்க? ஃபர்ஸ்டா? ஆமா, ஃபர்ஸ்ட் இல்ல நேர்ல பார்த்து நீங்க எனக்கு லவ் ப்ரப்போஸ் பண்ண இடம். எங்க பாட்டி வீட்ல. பாப்பம்மா பாட்டி வீட்ல. ஐயோ, இது ஒரு கொஸ்டினா? இது எங்க பாட்டி வீட்ல. நான் தான் அது வேலண்டைன்ஸ் டே, அதுவுமா எங்க அம்மா கூட அடம் பிடிச்சி வந்து எப்படி ப்ரப்போஸ் பண்ணனா, ஒரு டைரி மில்க் இல்லமா பெருசு, அப்பெல்லாம் அப்பவே ஆமா, அப்பவே அது வந்து 110 ரூபாய். நல்ல பெரிய டைரி மில்க் வாங்கிட்டு வந்து எங்க பாட்டி உடம்பு சரியில்லைன்னு சொல்லி வந்தோம்னு நினைக்கிறேன். ஆமா, வந்து எங்க அம்மா வெளியே இருக்கும்போது இவரும் உள்ள வந்தாரு. சைக்கிள் கேப்ல ஒரு சாக்லேட் கொடுத்துட்டேன். காதல். சரி, பாட்டி வீடு. நான் கரெக்டா சொல்லிட்டேன், எனக்கு ஒரு 1 பாயிண்ட். இங்க தான், ஊர்ல தான் ஃப்ரெண்ட்ஸ், எங்க பாட்டி வீட்ல. இது சும்மா பிராங்க் பண்றது கேட்டோம். நோ ஏமாத்த கூடாது. இப்போ நான் கேட்குவேன் பாரு क्वेश्चन. கேளுங்க. சரி,
இப்போ படிப்பு சம்பந்தமா ஏதாவது ஒன்று கேட்கலாமா? கேளுங்க. நான் வந்து நல்லா படிக்கிற பொண்ணு இல்லை. சரி சரி, நான் என்னுடைய 10th and 12th மார்க் சொல்லுங்க. 10th and 12th மார்க் சொல்லுங்க. இதெல்லாம் ஓவர்ப்பா. 10th மார்க் வந்து சரி ஆப்ஷன் கொடுப்பா. 10th மார்க் மட்டும் ஆப்ஷன் கொடு. அதெல்லாம் சொல்ல முடியாது. ஏதாச்சும் ஒண்ணுதான்ப்பா கேட்கணும். படிப்புனா அது ரெண்டுத்துலயும் தானே பப்ளிக் வச்சாங்க. 10th தெரியலப்பா. சரி 12th எழுதுங்க. அதுல ஏதோ ஒரு அப்ராக்சிமேட்டா எழுதுங்க. அவுட் ஆஃப் 500க்கு எவ்வளவு எடுத்திருப்பேன், அவுட் ஆஃப் 1200க்கு எவ்வளவு? அதெல்லாம் தெரியுங்க. 12th மார்க் உங்களுக்கு பார்த்து சொன்னதே நான் தாங்க. அது விடுங்க. 10th தாங்க நான் பார்க்க மறந்துட்டேன். சரி சொல்லுங்க. 10th வந்து 10th நீ நானும் ஒட்டுக்கா தானே படிச்சோம். அதுதாங்க. நம்மளது விடுங்க, நம்மளதையா நீங்க இது பண்றீங்க. 10th அது மார்க் என்னன்னு என்னோட மார்க் அது இருக்கட்டுங்க, அது மக்கள் கேட்கல. 10th வந்து ஒரு 2 ஆப்ஷன் ஒரு 3 ஆப்ஷன் கொடுங்க. சரி ஒரே ஆப்ஷன். எவ்வளோ மார்க் மேலன்னு மட்டும் சொல்லுங்க, நான் எழுதுக்கிறேன். 400க்கு மேல. பார்க்க கூடாதுங்க. நான் உங்க ஆன்சர் எழுதும்போது இந்த மாதிரி தான் பார்க்குறேன்னா. சரி நான் பார்க்கல. சரி 12th மார்க். 12th மார்க்கெல்லாம் தெரியுங்க. அது ஒரு 4 1 வரும். காட்டுங்க. இது கரெக்டு. 10th வந்து எழுது 450. அப்புறம் 12th வந்து நான் ஆமாங்க. ஏங்க 12 மார்க் தாங்க கம்மியா போட்டுருக்கான். 438 போட்டு வச்சுக்கிறேன். அவ்வளோ 450 438 12 மார்க் தானே கம்மி. 12 மார்க் கம்மி அடிங்க. அப்பனா 0 தானே. 10th 12th ரெண்டுமே சேர்த்து சொல்லணும். 0 0 0 0. ஓ அப்படிங்களா? சரி சரி. நான் ஏதோ இவ்வளோ நேரம் ஃபுல்லாக சரி கொஞ்சம் ஏதோ லேட் ஆகலையுது. சரி கொஞ்சம் 0 5 கொஸ்டின்ஸ் கேட்டேன். எனக்கு 5 0 போட்டு போட்டு ஏதோ ஒரு மாதிரி வெக்ஸ் ஆயிருது பாருங்க. 0 0 0 0 0 0. ரெண்டு பேருக்கும் 3 3 0. இப்போ காட்டுறேன். நிறைய வாங்க போங்க சொல்லாத. கொஸ்டின் எழுதுறீங்களா? ஆனவனா ஒரு பேஜுக்கும் பிள்ளையார் சொல்லி. எனக்கு பிடிச்ச கலர் என்ன? பிடிச்ச கலரா? 0 போட்டு அடுத்து நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க சரிங்களா? இல்ல எப்படி தப்பா தான் சொல்லுவீங்க, அது எனக்கு தெரியும். சரி சொல்லுங்க. பிடிச்ச கலர் வந்து 2 ஆப்ஷன் கொடுமா? ஆப்ஷன் இல்லப்பா. நான் கேட்கும்போது நீ கொடுக்கலையே. நீ கொடுத்துருந்தா நான் கொடுத்துருப்பேனே. சரி ஆப்ஷன் Black. சரி என்னது? நீ எழுதவே இல்லை. 2 பேரும் எழுதிருக்கணும். ஏப்பா ஆல்ரெடி நான் இங்க இது பண்ணி வச்சிருக்கல ப்ளூன்ட்டு. சரி ப்ளூ எனக்கு தானேம்மா பிடிக்கும். அதனால தான் எனக்கும் பிடிக்கும். Black ப்ளூ பிடிக்கும். ப்ளூ வந்து ரொம்ப அதிகமா பிடிச்சிச்சு. Black அதுக்கப்புறம் நீ இல்லப்பா உண்மையாதான். சரி உங்களுக்கு எந்த கலர் ரொம்ப பிடிக்கும்? Black பிடிச்சிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ப்ளூ சேஞ்ச் ஆயிட்டேன். கலர்ல கூட ஹீரோ தான் ஃபர்ஸ்ட் ஒருத்தர் பிடிக்கும், அப்புறம் வேற ஒரு ஹீரோ மாத்தலாம். சரி எனக்கு ஒரு 1 உனக்கு ஒரு 0. அது என்ன உங்களுக்கு 1 எனக்கு 0? அம்மா உனக்கு 0 எனக்கு 1. உனக்கு 1 இல்ல 0. இப்போ வந்து உங்களோட டர்ன். 6 6. நீங்க 5 தான் கேட்டிருக்கீங்க. நான் 5 தான் கேட்டிருக்கேன். ஆமா இருங்க இப்போ ஒரு क्वेश्चन கேட்க போறேன் பாருங்க. அப்போ क्वेश्चन பெருசா பில்ட் அப் பண்ணி கேட்பாங்க. நல்லா அசால்ட்டுங்க. சரி என்னோட செருப்பு சைஸ் சொல்லு. சொல்லு. ஸ்லிப்பர் சைஸ் என்ன சொல்லு. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. அதாவது அவங்களோட ஸ்லிப்பர் சைஸ் வந்து தலை தோனியோட ஜெர்சி நம்பர் என்னது? 7. நம்ம 0 எந்த 6. இப்போ நீ 6 போடுறியா? நிஜமா செருப்பு என்னன்னு காட்டிடுவோம் நான். இப்போ நான் செருப்பு என்னன்னு உள்ள காட்டிடுவோம் நான். புது செருப்பு பாக்ஸ்ல இருக்குது. இப்போ நீ 6 போடுறியா? இங்க பாருங்க. சரி எனக்கு வந்து 7 தான் என்னுடைய செருப்பு நம்பர். ஓகே பயங்கரமான கேள்வி கேட்டாங்க பாருங்க. ஐயோ அப்பா. அதுவே நீ அப்படியே டஃப்பான क्वेश्चन மாதிரி அப்படியே பில்ட் அப் பண்ற. நான் பில்ட் அப்ல பண்ணல, எழுதிட்டேன். சரி உனக்கு 0. ஏங்க எனக்கு 1பா, உனக்கு 0 போடு.
சரி இன்னொரு இப்ப கொஸ்டின் நீயே கேளுப்பா. நீங்க தான் கேட்கணும். கேளுங்க. ஓகே, நான் வந்து பைக் ட்ராவல் பண்ணி போகணுன்னு உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். பைக் ட்ராவல் பண்ணி இந்த பிளேஸ்க்கு போகணும், பைக்கில் போகணும், இந்த இடத்துக்கு ட்ராவல் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு ஒரு இடத்த உங்கள்கிட்ட நான் சொல்லியிருக்கேன். அந்த இடம் என்னன்னு சொல்லுங்கள். பைக் ட்ராவலா? இப்போ ரீசெண்டாக கூட பிளாக் சோலெல்லாம் போயிட்டு வந்தாங்களே. எழுதுங்க என்னன்ட்டு. தருமபுரியில் கூட ஒரு பொண்ணு போயிட்டு அது ஒரு பிரேக் ஸ்கின்னஸே ஏதோ சாதனை படித்தாங்க. அது என்னவா இருக்கும் அந்த இடம் பேர்? சரி காட்டுங்க. அதுதான் லடாக். லடாக் பிடிக்கும், ரொம்ப பிடிச்ச பிளேஸுங்க. ஆனால் விட மாட்டேறா தனியாக எங்கேயுமே. ஐயோ நேற்று கூட படத்துக்கு போயிட்டு வந்தேன்ல. படத்துக்கு போகிறதெல்லாம் ஒரு அப்போ எனக்கு ஒரு மார்க். சரி ஓகே சரி உங்களுது தான் 0 நிறைய. இப்போ வந்து 7 கேட்டிருக்கோமா? நீங்கள் தான் எனக்கு கேட்கணும். இப்போ நானும் கேட்டேன். இப்போ நான் தானே இப்போ உங்களுக்கு பாயிண்ட் வராது, எனக்கு 0 தான் போடணும். உங்களுக்கு எப்படி பாயிண்ட் வரும்? இல்ல கரெக்ட் நான் ஆன்சர் பண்ணேன். இப்போ நான் தான் கேட்கணும். நீங்க தான் கேட்கணும். சரி என்னுடைய வெயிட் சொல்லுங்க. கரெக்டா சொல்லணும். இப்ப நேத்து ஒரு வெயிட் இருப்ப, இன்னைக்கு ஒரு வெயிட் இருப்ப. சரி இன்னைக்கு இருக்கிற வெயிட். நேத்து நல்லா சாப்பிட்டுப்ப, நேத்து ஒரு 65 கிலோ 70 கிலோ வந்துப்ப. இன்னைக்கு சரியா சாப்பிட்டுக்க மாட்டேன், ஒரு 62 கிலோ 60 கிலோ இருப்பேன். ஒரே நாள்ல 3 கிலோ குறையுமா? குறையும், உனக்கு குறையும். அதெல்லாம் குறையாதுமா. சரி ஓகே, ஐ கெஸ் ஒரு க்ளூ தரலாமே. குழுவெல்லாம் தர முடியாது. ஏமா நீங்க க்ளூ கொடுத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். குழுவும் கொடுக்க முடியாது, ஒன்றும் கொடுக்க முடியாது. சொல்லுங்க 62. சாரி நான் 50. நான் இன்னும் சொல்ல வந்து அவ்வளவுதான். 0 இல்லம்மா, நான் 62 னு சொல்ல வந்தது எதுக்குன்னா, வெயிட் பண்ணுமா நெக்ஸ்ட் ஓ 0 நான் வந்து சத்தியமா இதுதான் நினைச்சேன். சத்தியமாமா நான் 58 தான் நினைச்சேன். நான் வந்து 62 வெயிட் வந்து 58. 62 4 கிலோ எக்ஸ்ட்ரா சொல்றாரு. அந்த 4 கிலோ நான் எவ்வளவு சாப்பிடணும் தெரியுமா கெயின் பண்றதுக்கு? ஆனா அந்த வெயிட் இல்லாம இருந்தாலும் கேளுங்க. அதோட 10 கிலோ எக்ஸ்ட்ரா கூட இருந்தேன். 70 பிளஸ்ல இருந்தேன் பப்பு பிறந்த புதுசுல. அது வந்து நேச்சுரல் தானே. சரிப்பா 58 தான் நான் மனசுல நினைச்சு வச்ச. கடவுளுக்கு தான் தெரியும். என்ன ஃப்ரெண்ட் சொல்றது? 0 இது வந்து சரிப்பா வெயிட் கரெக்ட்டா சொல்லல. சரிப்பா உடனே பூ வெயிட் கேட்க கூடாது. சரிப்பா 0 சரிப்பா. கேளுங்க, நீங்க क्वेश्चन கேளுங்க. யோசிச்சிட்டே இருப்பியா? இரு, கொஞ்சம் டஃப்பான क्वेश्चन கேட்கணும். ஒண்ணு கேளுங்க. அந்த क्वेश्चनலாம் சரி. அதுக்குன்னு எவ்வளோ நேரமா வெயிட் பண்ணுவாங்க? ஓ கரெக்ட். சரி, எனக்கு நம்ம வீட்லயே ரொம்ப பிடிச்ச பர்சன் யாரு? எங்க அம்மா அப்பாவை விட்டு மொத்தம் நம்ம ஃபேமிலி 2 பக்கமும் சேர்த்து. அதுதான் எனக்கு தெரிஞ்ச விஷயமே. ஜெகன் பையன் தானே. எழுதுறேன். ஓகே, நான் வந்து என்ன எழுதியிருக்கேன் பாருங்க. அம்மு என்னுடைய தங்கச்சி. அவங்க பேர் வந்து லாவு தான் சொல்லணும். அதாவது வந்து நான் அதெல்லாம் ஒத்துக்க முடியாதுங்க. நீங்க 10வது மார்க் க்ளூ கொடுக்காதப்ப நான் இவ்வளவுலாம் நான் விட்டு கொடுத்து போனேன். அவன் பேர் லாவண்யா. அவளுடைய பெட் நேம் அம்மு. அதுதான் கரெக்ட். பெட் நேம் எல்லாம் நான் வச்சு கூப்பிடுறது இல்லைங்க. நான் லாவுன்னு தான் கூப்பிடுவேன். எனக்கு 1 மார்க். அவங்க பேர் சொன்னா என்ன, பெட் நேம் சொன்னா என்ன? அடிக்கிறோம். அம்மு என்னுடைய சிஸ்டர். மச்சினிச்சினா எல்லாருக்குமே பிடிக்கும் தானே. எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே பிடிக்குங்க. சரி ஓகே, இப்போ நான் क्वेश्चन கேக்குறேன் பாரு. இதெல்லாம் ஒரு क्वेश्चन அசால்ட்டா. சரி, இதே ரிப்ளை உனக்கு வரும் பாரு. சரி, எனக்கு வந்து பிடிச்ச ஃப்ரூட் என்ன சொல்லு. பிடிச்ச ஃப்ரூட். பலாப்பழம், செக்கப்பழம். இல்லை, நான் வேற வண்டியா எடுத்து போய் தந்துக்கிறேன் தம்பி வயிற்றுல இருக்கும்போது கிருஷ்ணகிரிக்கு இங்கேருந்து.
எத்தனை வண்டி பைக் தான். சரி சரி 0 போடு உனக்கு. எனக்கு பிடிச்ச ஃப்ரூட் வந்து ஜாக் ஃப்ரூட். எனக்கு பலாப்பழம்னா ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து சீசன் வாங்கி சாப்பிடணும். சரி இப்போ யாருக்கு 0மா? உங்களுக்கு தாம்மா. இல்லை எனக்கு ஒரு பாயிண்ட், உங்களுக்கு 0 இல்லை. இப்போ நீங்கள் கேளுங்க. எனக்கு பிடிச்ச ரெஸ்டாரண்ட் எதுமா நம்ம போனதில், இது வரைக்கும் நம்ம போனதில் பெங்களூரில் எனக்கு பிடிச்ச ரெஸ்டாரண்ட் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும்னு போய்க்கிறேன். அவருக்கு பிடிக்கும், ஆனால் எனக்கு பிடிக்காது. நான் இப்போ ரீசெண்டாக கூட ஒரு நாள் போய் சாப்பிட்டேன்ல, சூப்பராக இருக்கும். நீ ஃபஸ்ட்டு பேர் எழுதுமா. கரண்ட் போயிடுச்சு. அது வேற தொல்லை பண்ணுறாங்க. அந்த பேர் கூட நல்ல பேர் தான். அது எப்படி சொல்றது? எனக்கு ஞாபகம் வந்துச்சு. நான் வேற பேஜ்ல இல்லை, அது வேற பேஜ்ல இல்லை. எம்பயர். ஆமாங்க, என் பேர் தான் எம்பயர். ஆனால் என்னத்துக்கு தான் உனக்கு அந்த ரெஸ்டாரண்ட் பிடிக்குதோ? எனக்கு அவ்வளோவா பிடிக்கவே இல்லை, நல்லாவே இல்லை. பிரியாணி எல்லாம் ஒரு மாதிரி இருந்துச்சு. ஐயோ வரும்போது என்னவோ தெரிலங்க, கெட்டு போன பிரியாணி போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த டைமில் நானும் பிரியாணி சாப்பிடல. ஐயோ மட்டும் சாப்பிட்டேன். கெட்டு போன பிரியாணி ஏதாவது போட்டிங்களா தெரியல. நம்மளாம் அங்கே போனால் பாஷா பாய் மாதிரி தான், கை பிடிச்சி முத்தம் கொடுத்தா உள்ளே விடுவாங்க. அந்த அளவுக்கு மரியாதைங்க. அந்த ரெகுலர் கஸ்டமர் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ரெகுலராக போய் சாப்பிட்றது பில்டப் வேறு. ஆமாம். சரி இப்போ நீங்கள் தான் கேட்கணும். இப்போ தான் நான் கேட்டேன், நீங்கள் தான் கேட்கணும். இப்போ நான் தான் கேட்கணுமா? சரி, நான் நோட் பண்ணி வச்சிருக்கிறேன்னு எனக்கு மறந்துச்சு. சரி, என்னவா இருக்கும்? சரி, என்னுடைய பிளட் குரூப் சொல்லுங்க. இது எழுத்துற என்னுடைய பிளட் குரூப். சரி, பாசிட்டிவா நெகட்டிவான்னு மட்டும் சொல்லுங்க. அதெல்லாம் சொல்ல முடியாது. சரி, பிளட் குரூப் தானே? ஓ பிளட் குரூப். ஓ பாசிட்டிவ். ஓ பாசிட்டிவ். ஓட்கா பாசிட்டிவ்ங்க. கரெக்ட். எங்க மாமனாரோட பிளட் குரூப் சும்மா இல்லை. ஆமா, எனக்கும் எங்க அப்பாவுக்கும் ஓ பாசிட்டிவ், தங்கச்சிக்கு அம்மாக்கு பி பாசிட்டிவ், ஜகனுக்கு தான் என்னன்னு தெரியல. எங்களுக்கு எங்க ஃபேமிலிக்கே பி பாசிட்டிவ் ஃபுல்லா. ஆமா, பொப்போது கூட பி பாசிட்டிவ் தான். இப்போ யார் மகன்? ஏப்பா எனதுதாப்பா பாயிண்ட். உனக்கு என்னது போ? நீ 0 போடுப்பா. உனக்கு நான் எனக்கு போடவே இல்லையே. 0 போடுப்பா. சரி, இது லாஸ்ட் டைம் கேட்ட क्वेश्चनக்கு இப்போ நீ கேட்டா எப்படிப்பா 6-1 வந்துச்சு உனக்கு? ஏன்னா நான் 6 ஆன்சர் பண்ணேன். 1 2 3 4 5 6 7 8 9 क्वेश्चन நீ எப்ப 6 ஆன்சர் பண்ண? மா இல்லம்மா, 9 क्वेश्चनக்கு நான் 9 क्वेश्चनக்கு நீயும் 1 1 எனக்கு இங்க 1 1 போடும்போது நீ அந்த பக்கம் 1 1 போடணும்ட்ட. இல்ல கேமரா ரிவ்யூவா? நோ இந்த क्वेश्चन இந்த வீடியோ தான் அதுக்கான ப்ரூஃப். வீடியோ நீ எழுதுன்னு தெரியாது. இல்லம்மா, எப்ப 1 போடணும்னு இதுல சொல்லிருப்பல்ல. இப்போ லாஸ்ட் क्वेश्चन முடிச்சுக்கலாம். ஓகே, நீங்க தான் கேட்கணும். நான் ஒரு क्वेश्चन கேட்கணும், நீங்க ஒரு क्वेश्चन கேட்கணும். ஃபர்ஸ்ட் நீங்க கேளுங்க. சரி, எனக்கு எந்த மாதிரி இப்போ ரீசெண்டாக எனக்கு வந்து எந்த மாதிரி காஸ்டியூம் போடுறதுக்கு பிடிக்கும் சொல்லுங்க? சின்ன வயசுலேருந்து எந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணால் எனக்கு பிடிக்கும்? அசால்ட்டுங்க, அதெல்லாம் ஒன்று எடுத்து போட்டுப்பாங்க. ஒரு ஜீன்ஸ் ஒன்று எடுத்து போட்டுப்பா, ஒரு டிஷர்ட் ஒன்று எடுத்து போட்டுப்பா. இது ஒரு பெரிய கேள்வின்னு ஃபைனல் ஃபினிஷிங் டேட்ஸில் இந்த கேள்வி டஃப்பு கொடுப்பாங்கல்ல. இந்த 1 மார்க்லாம் எழுதிட்டு 16 மார்க் 10 மார்க் ஒரு மாதிரி டஃப்பு கொடுப்பல, டஃப்பு அந்த மாதிரி மேடம் எனக்கு டஃப்பு கொடுக்குறாங்களாம்மா. ஏம்மா, எனக்கு சின்ன வயசுல இருந்து எனக்கு ஜீன்ஸ் டிஷர்ட்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் நானும் எழுதியிருக்கேன், அவரும் அதான் எழுதிக்கிறாரு. ஏன்னா எனக்கு எங்கள் அப்பா இருக்கும்போது, நான் சின்ன வயசில் இருக்கும்போது தான் எங்கள் அப்பா வந்து எனக்கு ஜீன்ஸ் டிஷர்ட் தான் எடுத்து போட்டு அழகு பார்ப்பாரு. என் பசங்க இப்படி தான் ட்ரெஸ் பண்ணணும்னு சொல்லி. இப்போ ரீசெண்டாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட நான் ஜீன்ஸ் போடும்போது ஞாபகம் வந்துச்சு, எங்கள் அம்மாக்கிட்ட சொன்னேன். ஆனால் இப்போது எப்போ நம்ம சேனல் ஆரம்பித்தோமோ அப்போ இருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சாரியே தான் கட்டுறேன். ஏன்னு தெரியல. சாரீ முன்னெல்லாம் எனக்கு சாரீ பிடிக்காமல் இருந்துச்சு. இப்போ வர வர கொஞ்சம் கொஞ்சம் அது கட்டி எனக்கு சாரீ கட்டவும் நல்லா வந்துருச்சு, சாரீ கட்டவும் ரொம்ப பிடிக்குது. ஆனால் சின்ன வயசுலேருந்து எனக்கு பிடிச்சது வந்து இந்த வெஸ்டர்ன் ட்ரெஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ ஒன்று எனக்கு மட்டும் போடு, ஒன்னே உனக்கு போட்டு இல்லைம்மா நானும் சொன்னேன்
கேமராவில் செக் பண்ணுங்க. கீழே வச்சு எழுதுறா இல்லை நீ மேலே வச்சு எழுது. இல்ல ஒன்று தான் ஒன். உன் பக்கம் பேனா போடவே கூடாது. இப்போ நீங்க லாஸ்ட் கொஸ்டின் இல்லை ஈக்குவல் பாயிண்டா இல்லை நான் தான் லீடிங்கில் இருப்பேன். இல்ல இல்ல 2 பேரும் டை. சரி ஓகே. உங்களுக்கு நான் என்ன பண்ணால் பிடிக்காது என்ன பண்ணால் பிடிக்கும்? நீங்கள் ஒரு விஷயம் எனக்கு மெயினாக சொல்லுவீங்க இந்த விஷயத்த பண்ணக்கூடாதுன்ட்டு. புரியல. நீ எனக்கு ஒரு விஷயம் மெயினாக சொல்லுவோமா இதை மட்டும் பண்ணவே கூடாது அப்படின்ட்டு. நிறைய லோன் கடன் வாங்கக்கூடாது சொல்லுவேன். வேற ஏன்னா இந்த ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்கிறதும் போதும் எல்லாத்துலேயும் கிரெடிட் கார்டில் ஸ்வைப் பண்ணிக்கிறது, அப்புறம் அந்த லோனில் எந்தெந்த அப்ளிகேஷன் கொடுக்குறாங்களோ அதெல்லாம். ஸோ கடன் வாங்கக்கூடாது. எங்கள் அப்பா நாங்கள் சின்ன வயசில் இருக்கும் போதே ஒரு டைலாக் சொல்லுவாங்க, கடன் வாங்குறதும் தப்பு கடன் கொடுக்குறதும் தப்பு. அந்த பாலிசியை நான் இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணுறேன். ஆனால் இவர் இல்லை, அதனால எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது இவர்கிட்ட. வேற என்ன கொஸ்டின்? கரெக்டு தான். அதுதானே சொல்லுவேன். ஆமாம், ஒரு விஷயம் நான் பண்ணக்கூடாதுன்னா இந்த ஒரு விஷயம் சொல்லுவேன். கடன் வாங்கக்கூடாது, காசும் யாருக்கு கொடுக்கக்கூடாது. ஆன்சர் பண்ணிட்டேன்னா நானே. உங்களுக்கு 0 எனக்கு 1. நோ எனக்கு 1 உனக்கு மார்க் இல்ல. இப்போ வந்து கவுண்ட் பண்ணி பார்த்தா 1 2 3 4 5 6 7 1 2 3 4 5 6 7 each. No, draw match 1 2 3 4 5 6 நான் வந்து 6 இங்க பாருங்க. சாரி, நான் வந்து 7 இவர் வந்து 6. அப்போ வந்து நான் தான் வின் பண்ணேன் இந்த கேம். இந்த ஒரு சுவாரஸ்யமான ஒரு ஃபன் கேம் வந்து நான் தான் வின் பண்ணேன். நீங்க லூசர் லூசர் லூசர். இதுதாங்க இந்த பொண்டாட்டிங்களோட மனப்பான்மை. இதுதான். புருஷன் தோத்தாலும் பரவாயில்ல பொண்டாட்டியை ஜெயிக்க வச்சு பார்க்கணுன்றதா புருஷனோட அழகுன்னு நமக்கு தெரியும். ஒரு தப்பு ஆன்சர் சொல்லிட்டு என்ன பத்தி நல்லா புரிஞ்சு வைக்காம ஆன்சர் பண்ணிட்டு அந்த 10 ஒரு டயலாக் வேற 10 கேள்விக்குமே 10 விதமான பதில் நான் கொடுத்துருப்பேன். இருந்தாலும் நம்ம மனைவி ஜெயிக்கணும் செய்யணும் அப்படின்ற ஒரு ஆசையில நான் முட்டு கொடுத்தா இந்த மாதிரிலாம் போங்கு. சரி, அதான் இந்த மாதிரிலாம் பேசுவாங்க செய்வாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா நான் தான் வின் பண்ணேன். இன்னொரு விஷயம் என்னன்னா அதாவது வைஃப் கிட்ட வீட்டுல தோக்குறவன் உலகத்துல ஜெயிப்பானா அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்க. ஓகே, முடிச்சிடலாமா? ஆமா, அவ்வளவுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து இந்த ஒரு ஃபன் கேமை கொஞ்சம் நல்லா தான் எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் இல்லைம்மா? ஆமாம், நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆமாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கொடுக்குற மாதிரி எப்போவுமே எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.